ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் சைக்கிள் பெடல் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. இன்றைக்கி 107வது நாள். செம ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் நம்ம ஆந்திராவில் இருந்தோம். ஆந்திராவிலேருந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வெள்ளூர் நோக்கி பெடல் பண்ண தான் நேற்று சொல்லுவோம். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு தான். நேற்று நைட் 8 மணி வரையும் பெடல் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் நம்ம பெடல் பண்ணியிருந்தோம். செம ஒரு எனர்ஜி நேற்றெல்லாமே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 86 இருக்கும். 86 கிலோமீட்டர் வெள்ளூருக்கு. காலையிலே நம்ம 6 மணிக்கெலாம் பெடல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா 106 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம சைக்கிள் பெடல் பண்ண போகிறோம். எஸ், 106 நாள் ஆச்சு. 106 நாளுக்கு அப்புறமா அகே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ நம்ம பார்டரில் தான் இருக்கோம். ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் தான் இருக்கோம். செம. இன்றைக்கி 107 நாள் ஆச்சு. சேம் இதே மாதிரி தான் டே 1ல் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். ஏன்னா நம்மளுக்கு ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் ரொம்ப பக்கமே. ஸோ நம்ம திருப்பத்தூர்லேயும் சரி, ஆந்திரா தமிழ்நாடு ரொம்ப பக்கம். 13-14 கிலோமீட்ரு. சேம் வெள்ளூர்லேயும் சரி 15 கிலோமீட்டரில் பார்ட்ரு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். எஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் 15 கிலோமீட்டர், குடியாத்தம் 37, ஸ்ரீபுரம் தங்கக்கோயில் 22. நெக்ஸ்ட் நம்ம போகிறது திருவண்ணாமலை. 27 கிலோமீட்டர் திருவண்ணாமலை. ஓகே, செம ஹாப்பி. 14 ஸ்டேட்டு, 107 நாள், 106 நாளுக்கு அப்புறம் 8200 கிலோமீட்டருக்கு மேலே பெடல் பண்ணி திரும்ப தமிழ்நாடுக்குள்ளே வந்திருக்குது. செம ஹாப்பி. 11 ஜோதிலிங்கம் தரிசனம் முடிச்சிருக்கோம். சைக்கிளில் சோலோவாக சிங்கிளாக நம்ம ரைடு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வெள்ளூரில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணியாச்சு. இப்போ டைம் 12 மணி. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 15 கிலோமீட்டர் தான், 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி ஃபுல் டே. ஒரு நாளைக்கு காலையில் வரும் வெள்ளூரில் தான் ஃபுல்லாக ஸ்டே பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. ஏன்னா ரொம்ப மாதம் 3-4 மாதம் கழித்து நாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு நாளாக ஸ்டே பண்ணிட்டு போகணும் அப்படின்றது ஒரு தாட். அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி ரெஸ்ட், வெள்ளூரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் நம்ம திருவண்ணாமலை நோக்கி போக போகிறோம். நாளைக்கு நைட் எப்படியும் திருவண்ணாமலை போய்டும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து 97, வெள்ளூர் 15. ஸோ ஆல்மோஸ்ட் வெள்ளூர்லேருந்து 82 கிலோமீட்டர் திருவண்ணாமலை ஒரு நாளில் ஓட்டிடலாம். பிரச்சனையே கிடையாது. சம்பவம் தரமாக இருக்கும். வேறு லெவல். என்ன வார்த்தைங்க பேசுகிறது. தமிழ்நாடு அரசு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 106 நாள் ஆச்சு இதை படிக்க. இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்கும் அது ஏற்படுமான்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. தமிழ்நாடு எல்லை மற்றும் வேலூர் மாவட்டம் எல்லை ஆரம்பம். வருக வருக வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ் பிகின்ஸ். வெல்கம் டு யூ. ரொம்ப நேரம் நின்ட்டேங்க. இங்கே செம ஒரு வைப்பாக இருக்குது. அந்த ஃபீல் எல்லா நேரமும் கிடைக்காது. அதனால தான் அது கொஞ்ச நேரம் நின்று இந்த ஒரு ஃபாரஸ்ட் அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அது ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கேருந்து ராமேஸ்வரம். உங்களுக்கு ஆல்ரெடி ரூட் சொல்லியிருந்தேன். வெள்ளூர் ரீச் ஆகிட்டோம். வெள்ளூர்லேருந்து அடுத்து திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி, ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட்டை ரோடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சிக்கு அடுத்தது புதுக்கோட்டை அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் ராமேஸ்வரம் லாஸ்ட்டு. ஸோ போகும்போது அதை அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். 12 ஜோதிலிங்கம் எப்போ முழுசாக முடிக்க போகிறோன்ற ஒரு ஆர்வம் எனக்கு பயங்கரமாக இருக்குது. என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சிவனோட துணையோடும் சரி, உங்களுடைய ஆதரவும் சரி பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அதே மாதிரி வெள்ளூர் நான் ரீச் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்னை நேரில் மீட் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாவில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா
எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில். ஆல்மோஸ்ட் நான் திருப்பத்தூராக இருந்தாலும் நான் ரைடு போகிறதாலும் நார்த் சைடு போவேன். காசியாக இருக்கட்டும், லே லடாக் போகிறதா இருக்கட்டும், அண்ட் அடுத்ததாக வந்து கோவா போன ரைடாக இருக்கட்டும், நான் திருப்பத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரே ஒரு 20 கிலோமீட்டரில் ஆந்திரா உள்ளே போயிடுவேன். ஸோ இந்த பக்கம் தமிழ்நாடு உள்ள நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கான அந்த சாத்தியமே அமையலை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் அமையலை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன தான் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நிறையா ஊர், ராமேஸ்வரமே நிறைய டைம் போயிருக்கோம். எல்லா இதுலேயும் போனால் சைக்கிள் இது வரைக்கும் போனதில்லை. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு வீட்டில் சைக்கிள் பண்ண போகிறது. எனக்கு இப்போயே படப்படன்னு இருக்குது. சரி, என்னென்ன நடக்க போதோ என்னென்ன இதுன்ட்டு. பட் நார்த்துலேயே அவ்வளோ தைரியமாக இருந்தோம். நம்ம ஏரியா, நம்ம இனம், நம்ம மொழி. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியல, எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா நார்த்தாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி பெடல் பண்ணி பழகிடுச்சு. வெளி ஸ்டேட்டு என்ன தான் இருந்தாலும் நமக்கு ஒரு கட்ஸ் இருக்கும். நம்ம ஏரியா அது ஒரு தனி ஃபீலு. என்ன தான் நம்ம ஏரியான்ற ஒரு இதாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஏரியாவுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம ஏரியாவுக்குள்ளே ஒரு ரைடு போகிறோன்றது ஒரு பயங்கர ஒரு என்த்யூசியாசி. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல் எனக்கு எங்கே இருந்துச்சுன்னா காஷ்மீரில் இருந்துச்சு. காஷ்மீரில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது செம ஹாப்பி. இப்பா நம்ம திருப்பத்தூர்லேருந்து காஷ்மீரில் சைக்கிள் ஓட்டுறோமா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்குது இல்லையா, வேறு லெவல். அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஏரியாவில் சைக்கிள் ஓட்டுறதே எனக்கு அந்த ஒரு ஹாப்பியாக இருக்குது. வாங்க போயிட்டே பேசுவோம். வெள்ளூரில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சாப்பிடணும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஆந்திராவில் தான் சாப்பிட்டோம். 2 இட்லி, 2 வடை, 2 பூரி சாப்பிட்டு, அதான் லாஸ்ட்டு சாப்பாடு ஆந்திராவில். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறது எல்லாமே தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் போய்ட்டு வெள்ளூரில் நல்லா சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வராங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்புறோம். வெள்ளூரில் ஸ்டே. வாங்க போயிட்டே பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பயணம் ராமேஸ்வரத்தை நோக்கி ஆரம்பிக்குது, தமிழ்நாட்டு உள்ள. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். பாய் பாய்.